ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இந்த மொபைலை வந்து அப்படியே டர்ன் பண்ணி அந்த ஹேண்டில் பாரில் இப்படி செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பெருசானா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐஃபோன்லேருந்து சரி, விவோலேருந்து சரி, டேப் பண்ண முடியாது. ஐஃபோனு, விவோ, அதுமாரி வந்து ஓப்போ எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், 60 மில்லிமீட்டர் இப்படியும் போகும், 90 மில்லிமீட்டர் ப்ளஸ்லேயும் போகும். அதேமாதிரி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. நான் இன்னொரு ஃபோன் வச்சு காட்டுறேன் பாருங்கள், இது எவ்வளோ டைட்டாக நிற்குது மட்டும் பாருங்கள். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட்மியோட ஃபோன் தான் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். எம்ஐ ரெட்மியோட ஃபோன் தான் எடுத்துருக்கிறேன். இது நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்துட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டா உங்களுக்கு பாருங்கள், இந்த வால்யூம் பட்டனும் சரி, இந்த ஆன் ஆஃப் பண்ணுற பட்டனும் சரி மேலேக்க தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இதுவாகாமல் ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பேரில் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், டர்ன் பண்ணிக்கலாம். ஒரு ஜிபிஎஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் அதேமாரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி டர்ன் பண்ணுறதா டர்ன் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து மிஸ்ஸே ஆக பாருங்கள், நான் எவ்வளோ குளுக்குறேன் பாருங்கள், வெளியே வரல பாருங்கள். உங்கள் வைப்ரேஷன் மூடம் ஒன்றுமே ஆகலை. நல்லா பாருங்கள், ஸ்ட்ராங்காக நிற்குது பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.